வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சமையல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்ன குழம்புனா மட்டன் குழம்பு வைக்கிறது பார்க்கலாம். அடுத்தது மட்டன் குழம்புக்காக 1/2 kg மட்டன் எடுத்துருக்குறோம். அதை க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா மட்டன் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருட்கள் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மட்டன் மசாலா, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கசகசா, அப்புறம் வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். டொமேட்டோ ஒரு 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வாங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கசகசாவை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா பட்டை, சோம்பு இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் கொட்டிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிட்டுருக்கணும். ஆனியன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும், அந்த எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கிட்டுருக்கணும். நெக்ஸ்ட் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம். அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி 2மே நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போதே அந்த தண்ணியை எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இதையே நம்ம இதில் சேர்த்தோன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 kg மட்டனுக்கு தேவையான அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். 4 டீஸ்பூன் தேவையான அளவு கரெக்டாக இருக்கும் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதில் நான் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் சேர்க்க போகிறேன். எல்லாமே மட்டன் குழம்புல மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு போடுவாங்க. முருங்கைக்காய் யாராச்சும் ரேராக தான் போட்டு செய்வோம் நம்ம. இதில் முருங்கைக்காயை நான் சேர்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மட்டன் குழம்புல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்மெல்லும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. இது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சாச்சு. இப்போ மட்டன் குழம்பை நம்ம தாளித்து முடிச்சிட்டோம். இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.